விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியருக்கும் தேவன் ஒரு பிரத்யேக அழைப்பை வைத்திருக்கிறார். We are called to run the race that is set for us. There is a temptation to run another man's race. மற்றவர்களை பார்த்து அவர்கள் ஓட்டத்தை ஓடக்கூடிய ஒரு ஆசை வருவது இயல்பு. நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு லீடரை பார்த்தா, ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்கிறவர்களை பார்த்தா அவங்கள போல இருக்கணுங்கிற ஒரு ஆசை நமக்கு இருக்கும். அது தப்பு இல்லை. டு பி இன்ஸ்பயர்ட் பை சம் ஒன் இஸ் நாட் அட் ஆல் அ பேட் திங். இன்ஃபேக்ட் நீங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள். Even as I follow Christ, follow me. That is a bold statement by Paul. But பைபிளில் நீங்கள் முழுமையாக வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது எந்த மனுஷனுடைய ஓட்டத்தையும் ஓடுவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. Praise God for Dr. D.G.S. Dinakaran. Praise God for Emil Jebasing Annan. Praise God for the stalwarts of Indian Christian leadership. Worldwide எடுத்துக்கொண்டால் praise God for Billy Graham. Praise God for leaders, revival leaders like Spurgeon and others. இப்படிப்பட்டதான லீடர்ஸ் உடைய லைஃப்பை நாம் படித்து பார்த்து அவருடைய பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறது. பிரைஸ் காட். ஹிஸ்டாரிக்கல் லீடர்ஸ், பிப்ளிக்கல் லீடர்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறது நல்லது. இன்ஃபேக்ட் பவுல் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று 1 கொரிந்தியர் 11:1 அவர் அங்கே மட்டும் சொல்லலை. நல்லா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 4:16, 1 தெசலோனிக்கேயர் 1:6, கலாத்தியர் 4:12, பிலிப்பியர் 3:17, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனம் ஆகிய பல வசனங்களில் you will see Paul kind of says, imitate me, follow me, follow our example என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தீமோத்தேயுக்கு எழுதும்போது when he writes to Timothy, தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அவர் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு let no man despise your youth. நீ என்ன பண்ணணும்? யங் லீடர் டிமோத்திக்கு சீனியர் லீடர் பால் இஸ் சேயிங், நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் 6 காரியம் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஈவன் யூ பி an example. Paul says, I am an example, follow me. கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. இன்னொன்று தீமோத்தேயுக்கு அட்வைஸ் பண்றாரு, be an example. See, being an example, being a model, being an inspiration, being a mentor, powerful, and we need to be. லீடர்ஸாக இருக்கிற நாம் அப்படி இருக்க வேண்டும். அதே போல் நமக்கும் சில காரியத்தில் நமக்கு நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுகிற ஆட்கள் நமக்கு கண்டிப்பாக தேவை. எனக்கு அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஜீசஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ட் we are called to be conformed to the image of his son Jesus. இயேசுவை போல குணத்தில் மாறுவதற்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. ஸோ அதுதான் நமக்கு கேரக்டர் கோலில் அதுதான் நமக்கு ஸ்டாண்டர்டு. இயேசு அவருடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார். பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த காரியத்தை நான் செய்து முடித்தேன். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Paul finished his race.
Jesus finished his race. Very interesting. நல்லா கவனிங்க. Both their life did not have a natural death. ஒரு இயற்கையான மரணம் ரெண்டு பேருக்கும் இல்ல. ரெண்டு பேருடைய மரணமுமே வந்து மர்டர், கொலை. ஆனால் அவர்கள் ரெண்டு பேரும் ஓட்டத்தை முடித்தாங்க. That encourages me. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடைய நோக்கத்தை ஓடி முடிக்கிறதற்கு முன்னால ஒருவரும் நம்ம மேல கை போட முடியாது. நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அழைப்பை ரூயின் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? நம்ம தான். We can ruin our call and our destiny. We are called to run our race. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், Hebrews chapter 12. கவனிங்க. Hebrews chapter 12 verse 1. அதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். Let us run the race that is set for us. 5 தாலந்து வாங்கினவன் ஒரு லெவல், 2 தாலந்து வாங்கினவன் ஒரு லெவல், 1 தாலந்து வாங்கினவன் இன்னொரு லெவல் ஆஃப் அந்த பேசிக் டேலண்ட். ஒவ்வொருவரும் அவரவர்கள் கொடுக்கப்பட்ட தாலந்துகள், கிருபைகள், அழைப்பு, நோக்கம், அந்த அடிப்படையில் நம்ம செயல்பட்டால் போதும். அந்த 1 தாலந்து வாங்கினவன் இன்னும் 1 தாலந்தை அவன் மல்டிப்ளை பண்ணியிருந்தானா அதே ரிவார்டு வாங்கியிருப்பான். ஸோ லெட் அஸ் நாட் பி காம்படிட்டிவ், லெட் அஸ் நாட் பி ஜெலஸ், லெட் அஸ் நாட் ஃபாலோ சம்ஒன்ஸ் கால். யூ ஆர் அன் யூனிக் இண்டிவிஜுவல். ஆண்டவர் வந்து நமக்கு மாடல்ஸை வச்சிருக்கிறாரு. அண்ட் ஃபார் தட் வி ஷுட் பிரைஸ் காட். பட் ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்கல? மோல்டை கொடுக்கல, ஒரு அச்சு, அப்படியே காப்பி. God wants voices, he doesn't want echoes. நாம் வந்து நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அழைப்பில் தான் ஓட வேண்டும். இப்போ எனக்கு நான் 34 இயர்ஸாக மினிஸ்ட்ரியில் இருக்கிறேன். I am in ministry for 34 years and I have many examples to follow and I have many models that I look up to and I learn from many different mentors. Preaching I have 2 or 3 people that I really look up to. Administration காரியங்கள் 2-3 பேர். அந்த வைராக்கியமா ஆண்டவருக்காக இருக்கிற காரியம் எனக்கு 2-3 பேர். அப்புறம் ரைட்டிங், எழுதுற ஆட்கள் எனக்கு 1-2 பேர். எந்த உபத்திரவத்திலையும் அந்த டெனாசிட்டி, அந்த எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் பெர்சிக்யூஷன், எதையும் தாங்கும் ஒரு இதயம், அப்படிப்பட்டதான ஆட்கள் எனக்கு கொஞ்சம் பேர் உண்டு. ப்ரேயர் லைஃப், ஐ ஹாவ் ஃபியூ பீப்புள். ஸோ வி ஹாவ் மாடல்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் பிஃபோர் அஸ். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா த ரைட்டர் ஆஃப் த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் லிஸ்ட்ஸ் ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த். விசுவாச வீரர்களுடைய பட்டியலை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக எழுதுறாங்க. பட் தென் he comes to Hebrews 12 and he says, run the race that is set for you. உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள். நம்ம ஒருத்தங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மினிஸ்ட்ரியை பண்ணுறாங்கன்னா there is a temptation for pastors like us to copy them. ஆண்டவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுத்துருப்பாரு, ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாரு, வெளிப்படுத்தியிருப்பாரு. நம்ம வந்து உறவு இல்லாமல் அதை நம்ம காப்பி அடிக்கக்கூடாது. When God says something, சிட்டியை சுற்றி வர சொன்னார் ஆண்டவர் யோசுவாவை, அதே போல நம்ம வந்து சுற்றி வரணும். No, that will be very absurd. We must hear the voice of God. We must have a fresh revelation and we cannot take the template of another person and apply it to our life. Principles, yes. Dynamic, yes. Life commitment, yes. ஆனா அவங்க செய்யறது அப்படியே லிட்ரலா அவுட்வர்ட் காப்பிங் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஒரு ஊழியம் என்ன செய்தோ அதே மாதிரி டூப்ளிகேட் பண்றது. உங்களுக்கு கொஞ்சம் லீடர்ஷிப் எபிலிட்டி ஒன்று இருந்துச்சுன்னா probably you will be successful from the eyes of the world. But God will ask you at the end of the day, is this what I asked you, my son? Is this what I asked you, my daughter, to do? இதெல்லாம் உன்னை செய்ய அழைத்தேனா?
ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிரு. Let no man take your crown. If you don't run your race, you know what will happen? God will set another person to run your race. கவனிச்சிங்கல்ல, ஒரு தாளந்து கொடுத்தவங்கிட்ட அவன் செயல்படுத்தலை, அதை வாங்கிட்டார். அப்புறம் இன்னொருத்தண்ட கொடுத்தாரு. அதே போல தன்னுடைய ஓட்டத்தை ஓடாத ஆட்களுடைய காரியத்தை ஆண்டவர் இன்னொருத்தண்ட கொடுத்துருவார். That's why the warning in the book of Revelation, let no man take your crown. Run the race that is set for you. Be inspired by other people. By all means have models, but don't make models molds. ஆண்டவரே நம்மளை உண்டாக்கும் பொழுது எல்லாருக்கும் ஐ பிரிண்ட் வேற. உலகத்தில் எத்தனை பில்லியன் பீப்புள், எல்லாருக்குடைய ஐ பிரிண்ட் வேற, ஃபிங்கர் பிரிண்ட் வேற, வாய்ஸ் பிரிண்ட் வேற, ஹார்ட் பீட்டு வேற, யூனிக் இண்டிவிஜுவல். ஆண்டவர் நம்மை அப்படித்தான் உண்டாக்கி இருக்கிறாரு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும் பொழுது சொல்றாங்கல்ல, இந்த தகப்பனுக்கு இந்த பிள்ளை. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை தனித்தன்மை உள்ள ஆட்களாக, யூனிக் இண்டிவிஜுவலாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஸோ லீடர்ஸ், let us run the race that is set for us. Eternal purpose of God to be fulfilled in our generation in the place where God has positioned us. I'll repeat. Eternal plan of God, நித்திய தேவனுடைய திட்டம் உங்க தலைமுறையில், ஏன்னா இந்த தலைமுறை தான் நீங்க செயல்பட முடியும். உங்களுக்கென்று தேவன் வைத்த ஒரு எல்லையில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் அடிப்படையில் நீங்க செய்து முடிக்கணும். That's it. So it is important as a leader to hear the voice of God, receive the mandate from God, do run the race that is set for you, and then you will be rewarded. உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள், மற்றவருடைய ஓட்டத்தை ஓடாதீர்கள். ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். பில்லி கிரஹாம், very good preacher of 20th century, attracted millions of people and literally several million also gave their hearts to Jesus. Clean life, perfect life வாழ்ந்து முடித்தார். An example to several preachers, a global known evangelist. அவருடைய preaching பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிப்பேர்டா இருக்கும், ஒரு பிசுறு இருக்காது, அப்படியே கிளினிக்கலா இருக்கும் அவருடைய பிரசன்டேஷன். அவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை the Bible says, the Bible says, வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, the Bible says என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணுவார். இங்கிலாந்துல ஜிம் என்ற ஒரு யங் பிரீச்சர், அவர் எழும்பி வரும் பொழுது அவர் ஒரு பிரீச்சரா இப்ப இமர்ஜ் ஆயிருக்கிறாரு. அவரை ஒரு கேம்ப்ல பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க. ரொம்ப அவருக்கு அந்த கேம்ப் இன்விடேஷனை ஒரு பெரிய ஒரு ஆனராக எடுத்துக்கொண்டு நல்ல சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணி பில்லி கிரஹாம் மாதிரி பிரசங்கம் பண்ணுறதுக்காக கண்ணாடி முன்னால் போயிட்டு அந்த பைபிள் சேஸ், த பைபிள் சேஸ், த பைபிள் சேஸ் என்று சொல்லி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பக்காவாக மெமரைஸ் பண்ணி சேமனை ஒரு பிசுறு இல்லாமல் ரெடி ஆகிட்டாரு கேம்புக்கு. கேம்பில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஆனால் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு ஜாய் ஆஃப் டெலிவரி இல்லை, ஏதோ ஒரு பிரேக் த்ரூ வந்த மாதிரி இல்லை, பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்த மாதிரி இல்லை. அவருக்கு ரொம்ப வருத்தம். முடிஞ்ச உடனே ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணேன், ரொம்ப ஒரு அது ஜாய்ஃபுல்லாகவும் இல்லை டெலிவரி, யாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படி ஒன்றும் பிரமாதமாக ஒன்றும் சொல்லிடல. என்ன ஆண்டவரே, நான் இன்னும் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொன்னாராம், தம்பி, எனக்கு ஒரு பில்லி கிராம் போதும், எனக்கு இன்னொரு ஜிம் தான் வேணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் நீ பில்லி கிராமாக இருக்க ட்ரை பண்ணியே பண்ணாராம். ஐ திங்க் யூ கெட் த பாயிண்ட். God wants us to be ourselves. Praise God for models. Let us be inspired. இன்றைக்கு இவாஞ்சலிஸ்டிக் மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஸ்டாண்டர்டாக சில காரியங்கள் இருக்குது. ஐம் நாட் டேக்கிங் நேம்ஸ் ஹியர், பட் ப்ளீஸ், உங்களை கர்த்தர் இவாஞ்சலிஸ்ட்டாக அழைத்தார்னா நீங்கள் கர்த்தர் சொல்கிறத செய்யுங்க. 4 இவாஞ்சலிஸ்ட் செய்கிறத பார்த்து டோன்ட் ட்ரை டு ஃபாலோ. பாஸ்டராக நீங்கள் இருக்க கர்த்தர் அழைச்சார்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் செய்யுங்க. டோன்ட் லுக் அட் 4 சக்ஸஸ்ஃபுல் பாஸ்டர்ஸ் அண்ட் ட்ரை டு காப்பி. ஆண்டவர் நமக்கு நேரடியான தொடர்பு கொடுத்துருக்கிறாரு. பேசுவோம். மோசே கிட்ட ஆண்டவர் கிளீனாக டெம்ப்ளேட் கொடுத்தாரு ஆசிரியர் கூடாரத்துக்கு. அக்கார்டிங் டு த பேட்டர்ன் கட்டுனார்.
ஆண்டவர் சபைக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு. அதே நேரத்தில் உங்கள் லைஃபுக்குன்னு ஒரு கிளியர் பாத் ஒன்று பேட்டர்ன் ஒன்று செட் பண்ணியிருக்காரு. டிஸ்கவர் தட், வாக் தட், அண்ட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல்.